ஆய நமக. இறைவனை எவ்வறிவால் அறிய முடியாது என்பதை இன்று சிந்திப்போம். பாசங்கள் 3 வகைப்படும்னு பார்த்தோம். ஆணவம், கண்மம், மாயை. இந்த பாசத்திலிருந்து தோன்றிய உலகப் பொருட்கள் எல்லாமே மாயை தான். அப்போது எல்லாமே மாயை. அப்போது பாசமாகிய கருவிகளை கொண்டு பாசமாகிய உலகப் பொருட்களை அறியும் அறிவு பாச அறிவு அல்லது பாச ஞானம் எனப்படும். பாச அறிவினால் புறப்பொருட்களை அறியுமிடத்து உயிர் தனது உண்மை நிலையை உணராது தனக்கு வேறாகிய அந்த பொருட்களே தானாக மயங்கி உணரும். இதுவே பாச அறிவு. இப்படி பாச ஞானத்தால் பாச பொருட்களையே அழுந்தி கிடக்கும் உயிர் சிறிது சிறிதாக பக்குவம் பெற ஞான ஆசிரியரது உபதேசம் பெற்று ஐம்பொறி முதலிய கருவிகளும் அவற்றால் அறியப்படும் பொருட்கள் அனைத்தும் ஜடப்பொருளே அன்றி சித்துப்பொருள் ஆகா என்பதையும் உயிர் தான் ஒரு சித்துப்பொருள் என்பதையும் அறியத் தொடங்கும், அதாவது உணரத் தொடங்கும். அந்நிலையில் இறைவனது திருவருள் அவ்வுயிரின் அறிவுக்கு அடிப்படையாக நின்று அவ்வுயிருக்கு வியாபக உணர்வை கொடுத்து நிற்பார். வியாபக அறிவை பெற்ற ஆன்மா அது தந்த திருவருளை உணராது கருவி கரணங்களுக்கு தானே தலைவன் என்று மயங்கி நிற்கும். இந்த அறிவே பசு அறிவு. ஆதலால் இறைவனை பாச அறிவாலும் பசு அறிவாலும் அறிய முடியாது என்பது இங்கு விளங்கும். நன்றி. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.